إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் ஒரு நாளை பற்றிய எச்சரிக்கையையும் விழிப்புணர்வையும் ஈமான் கொண்ட மக்களாகிய நமக்கு அதை பற்றிய செய்திகளையும் ஏராளமாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நாளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வன் தன்னுரு நஃப்சும் மா கத்தமத் லிகதின், இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறார் வன் தன்னுரு நஃப்சும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மாவும் எதை நீங்கள் முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுதே நீங்கள் சிந்தித்து பார்த்து தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் அந்த நாளை பற்றிய எச்சரிக்கை, அதற்கான தயாரிப்பு என்பது பற்றிய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு ஏராளமாக எடுத்துச் சொல்கிறான். அந்த நாள் எது? ஒவ்வொரு முஸ்லிமும் அடிப்படையாக நம்ப வேண்டிய, அதை நம்பாவிட்டால் நாம் முஸ்லிமாக இருக்க முடியாது, இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். அந்த மறுமை நாளை பற்றி தான். மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக இந்த உலகம், அண்ட சராசரம் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். அல்லாஹ் அவைகளை அழித்து விடுவான். அழித்ததற்கு பின்பாக அல்லாஹ் எப்பொழுது அவன் விரும்புகிறானோ அந்த விரும்பும் நாளில் அல்லாஹ் நம்மையெல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான். எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து இந்த உலகத்தில் நாம் செய்த செயல்களுக்குரித்தான கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்று நம்புவது நம்முடைய ஈமானுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் உள்ளதாகும். இதை மறுத்தால் அல்லது இதன் மீது சந்தேகம் ஏற்பட்டால் ஒருவரால் முஸ்லிமாக இருக்க முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த நாளை பற்றி உரித்தான எச்சரிக்கை எப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் மிக தெளிவாக அல்லாஹ் விவரித்திருக்கிறான். சூரத்துல் பக்ரா 289வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட நாள்? துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ்,
அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படுவீர்கள். எதற்காக மீட்டப்படுகிறோம்? ثُمَّ تُوَفَّى كُلُّ نَفْسٍ مَا كَسَبَتْ. இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை சம்பாதித்துக் கொண்டதோ, எதை தங்களது செயல்களாலும் எண்ணங்களாலும் எதை அவர்கள் இந்த உலகத்தில் விதைத்தார்களோ அதற்குறித்தான கூலி வழங்கப்படும் என்பதற்காக. எப்படி வழங்கப்படும்? சும்மலாய், அதிலே அவர்கள் எந்த அநீதியும் இழைக்கப்பட மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எந்த நாளை பற்றி? நாம் நம்பியிருக்கும் அந்த மறுமை நாளை பற்றி தான். அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சூரத்து பக்ராவில் 2 இடங்களில் இதை குறிப்பிட்டு காட்டுகிறான். வத்தகூ யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நான் எச்சரிக்கும் அந்த மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? லா தஜ்ஸி நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவிற்கு எந்த உதவியும் செய்துவிட முடியாது. எதையும் அவர்களை விட்டு அவனால் கடத்தி விட முடியாது. லா துக்பலு மின்ஹா ஷஃபாஅ, எந்த ஆத்மாவிடமிருந்தும் யாருக்காகவும் உரித்தான பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலா யுஹது மின்ஹா அத்லுன், அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு பகரமாக இதை வைத்துக் கொண்டு அவனை தண்டனை விட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஈட்டுத் தொகை இருக்கிறது அல்லவா, அது போன்ற ஈட்டுத் தொகையும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. சும்மலா இன்சரூன், யாரும் ஒருவர் மற்றொருவரை பார்த்தாலும் புரிந்தாலும் தெரிந்தாலும் ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்திட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நாளாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சூரத்து மஆரிஜிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது யுபஸ்ஸரூனஹும், அந்த மறுமை நாள் எல்லாரையும் ஒரே இடத்தில் ஒன்று கூட்டுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு கடைசி மனிதர் வரைக்கும் யாரையும் விடாமல் அத்தனை பேரையும் ஒரே தளத்தில் ஒரே மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுகின்ற பொழுது இந்த உலகத்தில் உயிர் நண்பர்களாக வாழ்ந்தார்கள் அல்லவா, ஒன்றுக்கொன்று பிணைந்து வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்கள் யுபஸ்ஸரூனஹும், ஒருவர் மற்றொருவரை பார்ப்பார். வலா யுஸ்அல் ஹமீமுன் அன் ஹமீம், ஒரு உயிர் நண்பன் இன்னொரு உயிர் நண்பனை பார்த்து என்னன்னு கூட கேட்க மாட்டான். என்னன்னு கூட கேட்கிறது குறித்தான சூழல் அங்கே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் அந்த நாள் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். சூரத்து அபஸவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது யௌம யஃபிர்ருல் மர்அ, அந்த நாள் எப்பேற்பட்ட நாள் தெரியுமா? யௌம யஃபிர்ருல் மர்அ, ஒவ்வொரு மனிதனும் விரண்டோடுவான். மின் அஹீ, தன் சகோதரனை பார்த்து, தன் தாயை பார்த்து, தன் தந்தையை பார்த்து, தன் உடன் பிறந்தானை பார்த்து, தன் உடன் வாழ்ந்த மனைவியை பார்த்து, தன் பிள்ளைகளை பார்த்து விரண்டோடுவான். எதற்கு விரண்டோடுவான்? ஒருவர் தன்னிடத்திலே எதுவும் உதவி கேட்டு விடுவார்களோ என்ற பயத்தினால், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குறித்தான அந்த எண்ணத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் தாயை விட்டும் தந்தையை விட்டும் உடன் பிறந்தானை விட்டும் உடன் வாழ்ந்த மனைவியை விட்டும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுகிற ஒரு சூழல் இருக்கும். ஏன் தெரியுமா? லிகுல்லி இம்ரிஇன் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி, அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்கும். தனக்கு என்ன நடக்கும், தனக்கு என்ன முடிவு கிடைக்கும், நமக்கு கிடைக்க போவது நல்லதா கெட்டதா, நமக்கு கிடைக்க போவது அல்லாஹ்வுடைய பொருத்தமா அல்லது கோபமா என்கிற இந்த பதட்டமும் இந்த கவலையும் இந்த நெருக்கடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். எனவே தாயை பார்த்து என்ன என்று கேட்க முடியாது, தந்தையை பார்த்து என்ன என்று கேட்க முடியாது, தான் பெற்றெடுத்த மகனை பார்த்து மகனே நன்றாக இருக்கிறாயா என்று கேட்க முடியாது. உடன் பிறந்து 30 வருடங்கள் 40 வருடங்கள் என்னோடு மன வாழ்க்கையில் வாழ்ந்த மனைவியை பார்த்து மனைவியே நன்றாக இருக்கிறாயா என்றோ, கணவனை பார்த்து மனைவி கணவனாரே நன்றாக இருக்கிறீர்களா என்றோ ஒருபோதும் கேட்க முடியாத ஒரு சூழல் தான் அந்த மறுமை நாள் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் எப்பேற்பட்ட மனநிலைமை மனிதர்களுக்கு மாறி இருக்கும் என்று சொன்னால், எவத்துல் முஜ்ரிம், அல்லாஹ் அப்படி படம் பிடிச்சு காட்டுறான். சூரத்து மஆரிஜ்ல ஒரு மனுஷனுடைய மனநிலைமை உலகத்துல பார்க்க, என் பிள்ளைக்காக நான் என்ன செஞ்சேன்,
என் மனைவிக்காக நான் எதையும் செய்வேன். என் உடன் பிறந்தானை நான் எப்பொழுது விட்டுக் கொடுக்க மாட்டேன். என் உயிர் நண்பனை விட்டும் எப்பொழுது நான் பிரிந்து விட மாட்டேன் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலைமையும் எப்படி மாறி போயிருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், எவத்துல் முஜ்ரிம், அந்த நேரத்தில் ஒரு பாவி ஆசைப்படுவான். லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின் பிபனி, தனக்கு ஏற்படவிருக்கக்கூடிய அதாபை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பணைய தொகையாக யாரை கொடுப்பதற்கு விரும்புவான் தெரியுமா? பிபனி, இறைவா என் மகனை நீ வைத்துக்கொள், என்ன நரகத்தை விட்டு பாதுகாத்து. லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின் பிபனி அவ் சாஹிபதிஹி வ அஹீஹி, அல்லது மனைவியை கொடுப்பான், கொடுத்து விட்டு ஒதுக்கி விடலாமா? அல்லது உடன் பிறந்த சகோதரர்களை கொடுத்து விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ளலாமா? அவ் வசீலத்திஹி அல்லதி துவி, இந்த உலகத்தில் எந்த குடும்பத்தை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தானோ, என் குடும்பம் பெரியது, என் குடும்பம் வலிமை மிக்கது, என் குடும்பம் மிக பதவி உயர்வு கொண்டது என்றெல்லாம் எந்த குடும்பத்தை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்தானோ அந்த குடும்பத்தில் இருக்கும் மொத்த உறுப்பினர்களையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு பணைய தொகையாக கொடுத்து விட்டு இறைவன் என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு முடியுமா என்று பாவி யோசிப்பான். உறவு அங்கே மேலிடாது, நட்பு அங்கே மேலிடாது. நாம் செய்த நம் பிள்ளைகளுக்காக மனைவிக்காக செய்த தியாகங்கள் எதுவும் அங்கே பலனளிக்காது. லா யன்ஃபஉ மாலுன் வலா பனீன். அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனிடம் கொட்டி கிடக்கும் கோடிக்கணக்கான செல்வங்களும் அவனது குழந்தைகளும் அந்த நாளில் அவனுக்கு எந்த பலனையும் தரமாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு நாளாக அது இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னும் அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? யௌம தபியல்லு உஜூஹ் வ தஸ்வத்து உஜூஹ், ஒரு சில முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும், ஒரு சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், ஒரு சில முகங்கள் சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் முகங்கள் பெருமித்து போயிருக்கும். வ தஸ்வத்து உஜூஹ், ஒரு சில முகங்கள் அந்த நாளையில் கருத்து போயிருக்கும், ஒரு சில முகங்கள் பதற்றத்தினால் அந்த முகங்கள் கருத்து போயிருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஃபஅம்மல் லதீன பியதல்லத் உஜூஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ், யாருடைய முகம் அங்கே வெளுத்திருக்கிறதோ வெண்மையாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே இருக்கிறது என்பதாக அர்த்தம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வஅம்மல் லதீன ஸ்வத்தத் உஜூஹ், யாருடைய முகம் அங்கே கருத்து போயிருக்கிறதோ அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்பதான அடையாளம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படியெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்ட நிலைமையில் மனிதர்கள் அங்கே நிற்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்புகின்ற போது எப்படி எழும்பி வருவார்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஜில்சாலிலே சொல்லி காட்டுகிறான். யௌமைதின் யஸ்துருன் நாஸ், யௌமைதின் யஸ்துருன் நாஸ் அஸ்தாத்தல் லியரௌ அஅமாலஹும், அன்றைய நாளையில் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய கபர்களை விட்டு வெளியேறி மறுமையை நோக்கி நடந்து வருவார்கள். அல்லாஹ் எந்த இடத்தில் கேள்வி கணக்கு வைத்திருக்கிறானோ அந்த இடத்தை நோக்கி வருவார்கள். எப்படி வருவார்கள்? அஸ்தாத்தன் அஸ்தாத்தன், கூட்டம் கூட்டமாக வருவார்கள், அவரவர்களாக இணைந்து இணைந்து வருவார்கள். என்ன கூட்டம் நீங்க நினைக்கிறீங்க? ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தனியா, பரமக்குடியில் இருக்க ஆட்கள் எல்லாம் தனியா, கீழக்கரையில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் தனியா. இந்த கூட்டம் இல்ல. இந்த உலகத்தில் அவரவர்கள் செய்த அமல்களுக்கு குறித்தான அந்த கூட்டத்தில் சேர்ந்து வருவார்கள். அல்லாஹுவை பயந்தவர்களாக இருந்தால், அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தவர்களாக இருந்தால் முத்தக்கீன்கள் மட்டும் தனியாக ஒரு கூட்டமாக வருவார்கள். எவர்கள் இந்த உலகத்தில் தங்களது வாழ்க்கையை பாவத்தினால் நிரப்பிக் கொண்டார்களோ அந்த பாவிகள் எல்லாம் தனித்தனி கூட்டமாக வருவார்கள்.
அந்த பாவத்திலும் கூட விபச்சாரிகள் தனி ஒரு கூட்டமாக, திருடர்கள் தனி ஒரு கூட்டமாக, ஏமாற்றியவர்கள் தனி ஒரு கூட்டமாக, அடுத்தவனை கேவலப்படுத்தியவர்கள், அடுத்தவனின் மானத்தை குலைத்தவர்கள் தனி ஒரு கூட்டமாக என்று அவரவர்கள் செய்த பாவத்துக்கு தக்கவாறு அல்லாஹ்விடத்தில் வருகின்ற போதே தனித்தனி கூட்டமாக வந்து சேர்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு அக்பர். அந்த நாள் இன்னும் எப்படி இருக்கும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஹ்ஷரூன இலா ரப்பிக்கும் ஹுஃபாத்தன் வ உராத்தன் வ குர்லா. நீங்கள் உங்களது இறைவன் பக்கமாக எழுப்பப்படுவீர்கள், ஹுஃபாத்தன் செருப்பற்றவர்களாக, வ உராத்தன் நிர்வாணமானவர்களாக, வ குர்லா இன்னும் சுன்னத் செய்யப்படாதவர்களாகத்தான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எழுப்பப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதறிக்கொண்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோரும் நிர்வாணமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பப்படுவோம் என்று சொன்னார், ஐனல் நிசா, எங்கள் பெண்களுடைய நிலைமை என்ன என்று அவர்கள் பதறி துடித்துக் கொண்டு கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின்ஹா, அல் அம்ரு அஷத்து மின்ஹா. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு ஒரு மனிதனை பார்த்து ரசிக்கும் மனநிலைமையில் அங்கே இருக்க மாட்டார். எல்லோருடைய மனநிலைமையும் ஏதோ ஒன்றில் பித்து பிடித்ததை போன்று, தன் முன்னே யார் வருகிறார்கள், தனக்கு பின்னே யார் இருக்கிறார்கள், தனக்கு முன்னால் என்ன நடக்க போகிறது என்ற இந்த பயத்தில் பித்து பிடித்தவர்களை போன்று ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பார்கள். யாரும் யாரையும் பார்க்கிற மனநிலைமை இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மறுமையின் நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையில் சொல்கிறார்கள், அல் அம்ரு அஷத்து மின்ஹா. எதையும் ரசிக்கும் மனநிலைமையில், யாரையும் பார்க்கும் மனநிலைமையில் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதரும் இப்படி இருப்பார்கள், பித்து பிடித்தவர்களை போன்று இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத் ஹாக்காவிலே அல்லாஹ் சொல்லுகிறார், காஷிஅத்தன் அப்சார். சில மனிதர்கள் இருப்பார்கள், காஷிஅத்தன் அப்சாரும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். காஷிஅத்தன் அப்சாரும், அவர்களது கண்கள் பயத்தினால் மேல் குத்தி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். தர்ஹகுஹும் தில்லா, திரும்பும் இடமெல்லாம் அவர்களை சூழ்ந்து இழிவு சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சில மனிதர்கள் கொசுவை போன்று, எறும்பை போன்று, அவர்கள் மிக சிறியவர்களாக, இழிவாக்கப்பட்டவர்களாக இழுத்து கொண்டு வரப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சொல்கிறார். இன்னும் அந்த மறுமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே ஏராளமான இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் அந்த மறுமையின் நிலைமை இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமையின் மைதானத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, துஹ்ஷரூன இலா ரப்பிக்கும் இலல் அர்தில் பைதாஅ வ அஃரா. மக்களே, நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் வெண்மையான ஒரு மிக பரந்த ஒரு இடத்தின் பக்கமாக நாம் எழுப்பப்படுவோம். அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? ககுர்சத்தின் நகி, அங்கே எந்த மேடு பள்ளங்களும் இருக்காது, யாருடைய அடையாள கொடிகளும் இருக்காது, ஒரே விதமான ஒரு இடமாக இருக்கும், வெண்மையாக இருக்கும், பளபளவென்று இருக்கும். அந்த இடத்தின் பக்கமாக நாம் எழுப்பப்படுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு பனைமர உயரத்திற்கு அருகிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை கொண்டு வந்து நுப்பாட்டி வைத்து விடுவான். அப்பேற்பட்ட மஹ்ஷரின் பக்கமாகத்தான் நாம் எழுப்பப்படுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சூரியனின் வெப்பத்தினால் மனிதனின் உடலில் ஓடுகிற, வழிந்தோடுகிற அந்த வேர்வை ஒரு சிலரின் கால்களை மூழ்கடிக்கும் அளவுக்கு இருக்கும், ஒரு சிலருடைய முட்டியை மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவர் உடலில் இருந்து வளையக்கூடிய அந்த வேர்வை ஒரு சிலரை நெஞ்சு வரைக்கும் அவரது வேர்வை மூடியிருக்கும்.
ஒரு சில மனிதர்களை அவனை முக்குகின்ற அளவுக்கு வேர்வை அவனை மூழ்கி போயிருக்கும், மூழ்கடிக்கும். அந்த அளவுக்கு வெயிலின் கொடுமை கடுமையாக இருக்கும். இது மஹ்ஷரின் நிலைமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இதை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் சொன்னார்கள். இப்படியெல்லாம் மனிதர்களில் ஒரு பகுதியினர் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அர்ஷுக்கு கீழே நிழலை ஏற்படுத்தி அல்லாஹ் ஒரு 7 கூட்டத்தவர்களுக்கு நிழலை கொடுத்து அமர வைத்திருப்பார். 7 கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அமர வைத்திருப்பான், தன் நிழலுக்கீழே அமர வைத்திருப்பான். அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த அச்சமும் இருக்காது. முகம் வெளுத்தவர்களாக, பிரகாசித்தவர்களாக, சந்தோஷப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் அமர்ந்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 7 கூட்டத்தில் ஏதாயிலும் ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் நமக்கும் சேருகிற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. இப்படியெல்லாம் அந்த மறுமை நாளில் இப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு கேள்வி கணக்கை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். எதையும் நாம் கேட்பதற்கு மறக்க மாட்டோம், எதையும் விட்டுவிட மாட்டோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று, யா புனை, எனது மகளே, இன்னஹா இன் தகு மிஸ்கால் ஹப்பத்தின் அவ் ஹர்தல், நீ செய்திருக்கக்கூடிய பாவம் ஒரு கடுகளவு அல்லது அதை விட குறைவான. நாம இன்னைக்கு செய்யறோம் தானே, இதெல்லாம் ஒண்ணு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ண லூஸ்ல விடுப்பா, இதெல்லாம் ஒரு பாவமா? இதெல்லாம் ஒரு பாவமே இல்லை என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு செய்கின்ற சின்ன சின்ன பாவங்கள், அது ஒரு கடுகளவு இருந்தாலும் அல்லாஹ் எதையெல்லாம் கணக்கில் எடுப்பான் என்பது நமக்கு தெரியாது. எதையெல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ் அனுப்பாட்டுவான் என்பது நமக்கு தெரியாது. சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், இன்னஹா தகு மிஸ்கால ஹப்பத்தின் அவ் ஹர்தல், மகனே, நீ செய்திருக்கிற பாவம் ஒரு கடுகளவு. இதுக்கு வேற என்ன இதுக்கு நாம எக்ஸ்பிளைன் பண்றது தெரியாது. என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன்? ஒருத்தரை பார்த்து இப்படி ஒரு முறைச்சிருப்போம் பாருங்க. ஒருத்தரை பார்த்து ரொம்ப இழிவாக ஒரு பார்வை பார்த்திருப்போம் அல்லவா? இதெல்லாம் கணக்கில் வராது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நம்மால் பதில் சொல்ல தேவையில்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் அவ் ஹர்தலின், ஒரு கடுகளவு இருந்தாலும் அல்ல அதை விட குறைவாக இருந்தாலும், யஅதி பிஹல்லாஹ் தகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவ் ஃபி ஸமா, அதை ஒரு மூளை, ஒரு மலையின் இடுக்கிற்குள் போய் நீ செய்திருப்பாய், அல்லது வானத்தின் ஒரு மூலையில் போய் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த பாவத்தை யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வந்து உனக்கு முன்னாடி வச்சிருவான். சூரத்து கஹ்ஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பாவிகள், அல்லாஹ் ஒரு சில வந்த உடனே எல்லா மனிதர்களுக்கும், நமக்கு எல்லாத்துக்கும் தான் இங்க உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்களே கிராமின் காத்திபீன், அல்லாஹ் கேள்வி கணக்கெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் அவர்கள் எழுதிய அத்தனை புத்தகங்களையும் கொண்டு வந்து அல்லாஹ் நமக்கு முன்னால் கொடுத்து விட்டு ஒரு விஷயத்தை, இக்ரா கிதாப, அப்ப உன்னத நீயே படி, நீயே படிச்சு பாரு, எதுவும் விடப்படல. நீ செஞ்ச நல்லது விடல, கெட்டது விடல, நீ செஞ்ச எதையும் நாம் விடவில்லை. நீ பார்த்து ஒரு பார்வை பார்த்தாய் அல்லவா, நீ ஒரு புன்முறுவல் பூத்தாய் அல்லவா,
அத்தபஸ்ஸும் இலா அகீக் ஃபஹுவ ஸதகா. உன் சகோதரனை பார்த்து நீ சிரித்திருப்பாய் அல்லவா, அது கூட தர்மமாக அங்கே எழுதப்பட்டது. சொன்னார்கள். எதுவும் இங்கே விடப்படவில்லை. இக்ரா கிதாபக், உன் கிதாபை நீயே படித்து பார். கஃபா பினஃப்ஸிக ஹஸீபா, படிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வா, நீயே ஒரு முடிவுக்கு வா, நீ நரகத்துக்கு போறதா சொர்க்கத்துக்கு போறதா என்று அல்லாஹ் கிதாபை கொடுத்து விடுவான். அப்பொழுது பாவி சொல்லுவான், யா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதனை, மா லிஹாதல் கிதாப், இந்த கிதாபுக்கு என்ன நிகழ்ந்து விட்டது, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரா, நான் செய்த ஒரு சின்ன அமலை விடல பெரியவில்லை, எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, நான் எப்படி தப்பிப்பது என்பதாக தனக்குத்தானே அங்கே கை செய்தப்பட்டுக் கொள்வான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எதையும் அல்லாஹ் விட போவதில்லை, எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து நுப்பாட்டுவான். அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் மறுமை நாள். அதோடு மட்டுமா, அல்லாஹ்விடத்திலே நாம் பேசியாக வேண்டும். இந்த உலகத்தை படைத்தாளுகிற இரட்சகனுக்கு முன்னால் அவன் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் தனியான ஆளாக நின்று அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான். அல்லாஹ் முன்னாடி இருப்பான், அல்லாஹ் இருப்பான், நான் எங்கே நிற்க வேண்டும். ஃபயரா அன் யமீனி, அந்த மனிதன் தன் வலதுபுறத்தில் திரும்பி பார்ப்பான். லா யரா இல்லன் நார், நரகத்தை தவிர வேறு எதுவும் அவன் கண்ணுக்கு தெரியாது. இடதுபுறம் திரும்பி பார்ப்பான், அவன் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நெருப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. பின்னால் திரும்பி பார்ப்பான், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வேறு எதுவும், நெருப்பை தவிர அவன் கண்ணுக்கு எதுவும் தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அங்கே அல்லாஹ் இருப்பான், அவனுக்கும் லைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், எனக்கு அல்லாஹ்வுக்கு இடையில டிரான்ஸ்லேட்டர் அங்க இல்ல. நான் என்ன பேசுறேன் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் என்ன கேட்கிறாங்கிறது எனக்கு புரியும். இங்கே எனக்கும் அல்லாஹ்வுக்கு இடையிலே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், நான் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த நிலைமையை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாலிப பருவத்தை தாண்டிய ஒவ்வொரு மனிதர்களும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நல்லவராக இருக்கட்டும் கெட்டவராக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் இந்த நிலைமையை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தை படைத்தாலும் இரட்சகன், அது அகிலத்தினுடைய அதிபதி, அவன் கேட்க ஆரம்பித்து விட்டார். அவன் இப்படி கேட்பான், ரெண்டு வகையா கேட்பேங்கிறான். லேசா கேள்வி கேட்டு விட்டுருவான். அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். கேள்வி கணக்கு இல்லாமலாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. கேள்விகளை கேட்கறதுல கூட அல்லாஹ் என்ன செய்வான், சிலருக்கு எல்லாம் லேசான கேள்வியாக கேட்டு விட்டு போ என்று சொல்லி விடுவான். சில மனிதர்களை அழைத்து, நீ இன்ன பாவம் செய்தாயா, இன்ன பாவம் செய்தாயா, இன்ன பாவம் செய்தாயா என்று அவன் செய்த சின்ன சின்ன பாவங்களாக அல்லாஹ் அவனுக்கு சொல்லி காட்டிக் கொண்டே இருப்பார். அந்த அடியான் நினைப்பார், சின்ன பாவம் பூரா அல்லாஹ் சொல்லித்தானே, இன்னும் நாம செஞ்ச பெரிய பாவங்கள் எல்லாம் இருக்கிறதே, அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியிட்டால், அதையெல்லாம் பற்றி அல்லாஹ் கேட்க ஆரம்பித்தால், நான் நிச்சயமாக நான் நாசமாகி விடுவேன் என்று அந்த அடியான் நினைக்கின்ற போது, எல்லாவற்றையும் உனக்கு நான் மன்னித்து விட்டேன், போகலாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரு. அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆக்க வேண்டும். சொன்னார்கள், ஒமன் நூகிஷ, யார் அல்லாஹ்வினால் சுரண்டப்படுகிறார்களோ, அல்லாஹ்வினால் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்து விட்டானோ, ஃபக்கத் உத்விப, அவனால் தப்பிக்க முடியாது, அவன் கண்டிப்பாக நரகத்திற்கு சென்றே தீருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. அன்பார்ந்த சகோதரர்களே,
இந்த நிலைமையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இதோடு மட்டுமல்ல, கேள்விகள் கேட்கின்ற போது நான் அப்படி செய்யவில்லை இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த நாளையில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அல்லாஹ் நாக்குக்கு வாய்க்கு அல்லாஹ் பூட்டு போட்டு விடுவான். வதுகல்லிம்னா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், கையை பேச வைப்பான், காலை பேச வைப்பான், உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லாஹ் பேச வைப்பான். நீ ஒவ்வொரு உறுப்புகளும் என்னென்ன ஹலாலை செய்தன என்னென்ன ஹராமை செய்தன அத்தனையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவைகள் தெளிவாக ஒப்படைத்து விடும், ஒப்பித்து விடும். மனுஷன் கேப்பா, நம்ம ஷஹீத்தாலைனா எங்களுக்கு எதிராகவே நீயே சாட்சி சொல்லி விட்டீர்களே என்று கேட்கின்ற பொழுது அந்த உறுப்புகள் என்ன சொல்லும்? எங்களால் என்ன முடியும்? அன்தகனல்லாஹு அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைக்கும் அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான், எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதாக உறுப்புகள் கூட நமக்கு உதவி செய்யாது. தாய் உதவ மாட்டார்கள், தந்தை உதவ மாட்டார்கள், அண்ணன் உதவ மாட்டார், தம்பி உதவ மாட்டார், நண்பர்கள் உதவ மாட்டார்கள், உறவுகள் யாரும் உதவ மாட்டார்கள். மட்டுமல்ல, நம் உடல் உறுப்புகள் கூட நமக்கு உதவாது, நமக்கு சாதகமாக நிற்க முடியாது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தான் மறுமை நாள் இருக்கும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா சல்லி ஹாஜத்துக், இந்த உலகத்துல உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள், என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நான் நிவர்த்தி செய்கிறேன். ஆனால் மா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, மறுமைக்கு வந்து விட்டால் என்னால் உனக்கு அல்லாஹ்விடத்திலே எதுவும் செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் மறுமையின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இது கதையும் அல்ல கற்பனையும் அல்ல, கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சத்தியமிடுகிறான். பல விஷயத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சத்தியமிட்டு சொல்கிறான். வத்தூரி வ கிதாபின் மஸ்தூர் ஃபிரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, லௌஹில் மஹ்ஃபூலின் மீது சத்தியமாக, விரிக்கப்பட்டிருக்கும் ஏட்டின் மீது சத்தியமாக, வல் பஹரில் மஸ்ஜூர், கொதித்து எழப்போகிற கடலில் மீது சத்தியமாக, இன்ன அதாப ரப்பிக லவாகி, அல்லாஹ் குறித்து வைத்திருக்கும் மறுமை நாள் என்ற அந்த வேதனை நடந்தே தீரும். லைஸ லஹு மின் தாஃபி, அதை தடுப்பவர் யாரும் இல்லை. வெயில் அடிப்பதை எவ்வாறு நம்மால் தடுக்க முடியாதோ, காற்றடிப்பதை எவ்வாறு தடுக்க முடியாதோ, வெள்ளப்பிரளயம் அது என்று ஓடி வருகின்ற பொழுது எவ்வளவு பெரிய நாட்டின் ராணுவங்கள் இருந்தாலும் அதை தடுக்க முடியாதோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய மறுமை வரும், அதை யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக அந்த மறுமையில் நாம் ஒன்று கூட்டப்படுவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்து கியாமாவில் அல்லாஹ் சொல்கிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, எந்த மறுமை நாளை நீங்கள் மறந்து போய் இருக்கிறீர்களோ, எந்த மறுமை நாள் இல்லை என்பதாக நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மறுமை நாளின் மீது சத்தியமாக, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, அவ்வாறு எழுப்பப்பட்டதற்கு பின்பாக ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று தனக்குத்தானே சஞ்சலப்பட்டுக் கொள்ள போகின்ற அந்த ஆத்மாக்களின் மீது சத்தியமாக. மனிதன் நினைத்துக் கொண்டான அயஹ்சபுல் இன்சான் அல்லன் நஜ்மா இதாமா, நீ இறந்ததற்கு பின்பாக, நீ உன் உடல் மக்கி உக்கி மண்ணோடு மண்ணாக போனதற்கு பின்பாக அவனது எலும்புகளை எம்மால் ஒன்று சேர்க்க முடியாது என்று அவன் நினைத்துக் கொண்டான. பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, எலும்பல்லடா மனிதனே, எலும்பல்ல, உன் விரலின் நுனியில் இருக்கும் இந்த ரேகைகளில் கூட எந்த மாற்றமும் இல்லாமல் எழுப்புவதற்கு நாம் சக்தி படைத்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவால் விட்டு சொல்கிறான், எச்சரித்து சொல்கிறான், சத்தியமிட்டு சொல்கிறான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், யுஹீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வலு மர்ரா,
யுஹீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வளவு மர்ரா. உனக்கு உடலையும் அந்த உடலுக்குள் நிற்பதற்குறித்தான எலும்புகளையும் அமைத்து இந்த உலகத்தில் உனக்கு உயிரை கொடுத்து உனக்கு பட்டம் பதவியை செல்வாக்கை கொடுத்ததற்கு பின்பாக அல்லாஹ்வா அவன் எங்கே இருக்கிறான், மறுமையா அது எங்கே வரும் என்பதாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு சொல்லுங்கள், யுஹீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வளவு மர்ரா. இந்த எலும்பை உன் உடலில் ஒட்டிருக்கும் இந்த எலும்புகளை முதலாக உனக்கு யார் அமைத்தானோ அந்த அமைத்தவனே இது உருந்து போனதற்கு பின்பாக மண்ணோடு மண்ணாக ஆனதற்கு பின்பாக மீண்டும் எழுப்புவதற்கு சக்தி படைத்தவன் என்று நபியே அவர்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நாம் நினைத்து பார்க்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த மறுமையை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் நம்மளுடைய நிலைமை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு நேரமும் மறுமையை பற்றி உரித்தான சிந்தனை. ஏதோ பயானை கேட்டால், ஏதோ பள்ளிக்கு வந்தால் மட்டும் மறுமையின் சிந்தனை வருகிறதே தவிர, வீட்டுக்கு சென்றால், வியாபாரத்தில் ஈடுபட்டால், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால், நண்பர்களோடு பேசி அலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது எந்த நேரத்திலும் மறுமையின் சிந்தனை இல்லை. மறந்து விடுகிறோம். நாம் வேண்டுமென்றே ஒரு சில நேரங்களில் பாவம் செய்கிறோம், மனம் முரண்டாக செய்கிறோம். இதையெல்லாம் என்ன அல்லாஹ் பார்க்க போகிறார் என்ற தைரியத்தில் கூட நாம் இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதையும் சொல்லிவிட்டான் குர்ஆனிலே. பல இடத்தில் சொல்கிறான், எவர்கள் மறுமையை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களது நிலைமை எப்படி இருக்கும் தெரியும். மரணம் இங்கே நிற்கின்ற போது ஸல்லல்லாஹு சொன்னார், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு அவன் உயிர் நீக்கின்ற போது அதற்கு முன்பாக அவன் நரகவாசியா சொர்க்கவாசியா என்பதை அறியாமல் அவன் மரணிப்பதில்லை. கண்ணுக்கு முன்னாடி காட்டிடுவான். அல்லாஹ் நீ நரகத்துக்கு போவையா சொர்க்கத்துக்கு போவையாங்கிறத கண்ணுக்கு முன்னாடி காட்டி விடுவான். காட்டியதற்கு பின்பாக இங்கே உயிர் வந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் மறுமையை மறந்து வாழ்ந்த அந்த மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ரப்பிர்ஜூனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த். இறைவா, எனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, நான் மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, நான் விட்டு நல்ல அமலை எல்லாம் செஞ்சு விட்டு வந்து விடுகிறேன் நாயனே என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார்கள். அல்லாஹ் கொடுப்பானா? அந்த சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்குமா? அல்லாஹ் சூரத்து முனாஃபிகீன்களை சொல்கிறான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். மக்களே, ஈமான் கொண்ட மக்களை, நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து அத்தனையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய சொல்லவில்லை. கொஞ்சத்தை ஏனும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். எதற்கு? மின் கப்லி ஐயஅத்திய அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக. ஏன் மறுமையை சொல்லுகின்ற பொழுது மரணத்தை இங்கே சொல்கிறோம்? மறுமை வருவதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மறுமை எது, அது எப்ப தெரியாது, அது பின்னாடி வரும் என்பதாக அவர்கள் தூரமாக மறுமையை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கரீபா, ஆனா அதை நாம ரொம்ப பக்கத்துல பார்த்துட்டு இருக்கோங்கிறான். மறுமை வருவதற்கு முன்பாக எனக்கு மரணம் ஏற்படுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனால் உறுதி சொல்ல முடியாது. நாளை நான் இந்நேரத்தில் இருப்பேன் என்று எந்த ஒரு மனிதனால் உறுதி சொல்ல முடியாது. அதுதான் நமது வாழ்க்கை. மறுமை என்பது, மரணம் என்பது மறுமையினுடைய நுழைவாசல். மரணம் வந்து விட்டால் அதற்கு பின்பாக மறுமை குறித்தான எந்த ஆயுத்தங்களையுமோ எந்த சம்பாத்தியத்தையுமோ நம்மால் செய்ய முடியாது. அதனால் தான் அல்லாஹ் மரணத்தை சொல்லி சொல்கிறான், உன் மரணத்திற்கு முன்பாக நீ சம்பாதித்து. எதற்காக? ஒரு நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை, காலிதீன ஃபீஹா, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நான் கொடுத்திருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, எதெல்லாம் உனக்கு சந்தர்ப்பமாக கிடைக்கிறதோ அவை அனைத்தையும் பயன்படுத்தி நல்லதை செய்து கொள். ஆனால் நல்லதை செய்ய மறந்தால், மறுமையை மறந்தால், மௌத்தை மறந்தால், அல்லாஹ்வின் பயத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் தான்றோன்றித்தனமாக நீ வாழ்ந்தால் மரண நேரத்தில் சிரமப்படுவாய் என்று அல்லாஹ் சொல்றார். வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி ஐயஅத்திய அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக அவர் செலவு செய்து விடட்டும். ஆனால் மரணம் வந்ததற்கு பின்பாக யகூலு ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன். கொஞ்ச நேரத்தை மட்டும் கொடு நாயனே, இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டு வந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான்,
ஒரு ஆத்மாவுக்கு குறிக்கப்பட்ட நேரம் வந்து விட்டால் அல்லாஹ் முந்த போவதும் இல்லை பிந்த போவதும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இவ்வாறு சந்தர்ப்பத்தை விட்டவர்கள் மரண நேரத்தில் மட்டும் துடிக்க மாட்டார்கள். நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் எழுப்பப்படுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து சஜ்தாவிலே, வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்லவர்கள் செய்ய மறந்தார்களோ அப்பேற்பட்ட பாவிகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலை குனிந்தவர்களாக நிற்பார்கள். நின்று விட்டு அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். ரப்பனா அப்சர்னா சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். இறைவா, நாங்கள் நல்லா பார்த்து விட்டோம், நன்றாக கேட்டு விட்டோம், நன்றாக உணர்ந்து விட்டோம். இறைவா, மீண்டும் எங்களை உலகத்திற்கு அனுப்பு, நாங்கள் நல்லமல் செய்து விட்டு வந்து விடுகிறோம். நீ கொடுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அப்பொழுது நாங்கள் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், கேட்பார்கள், கெஞ்சுவார்கள். அல்லாஹ் தருவானா? தரப்போவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கி நரகத்தில் போடுகின்ற பொழுதெல்லாம் மலக்குமார்கள் கேட்பார்கள், அலம் யஅதீக்கும் நதீர். ஏப்பா, நரகத்துல வந்து வீணா விழுகிறீங்களேப்பா, இதை பற்றி சொல்லுகின்ற நல்லடியார்கள் நபிமார்களிடத்தில் வரவில்லையா என்று கேட்கின்ற போது வந்தார்கள், அதை நாங்கள் பொய்ப்பித்து விட்டோம். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். அதை கேட்டிருந்து விளங்கி செயல்பட்டிருந்தால் இந்த நரகவாசிகளாக நாங்கள் மாறியிருக்க மாட்டோம் என்று கண்ணீர் விடுவார்கள். உள்ளே நரகத்திற்குள்ளே தூக்கி போடப்பட்டதற்கு பின்பாக குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா. நரகத்தின் கொடுமையை தாங்க முடியாமல், வேதனையை தாங்க முடியாமல் நரகத்தை விட்டு வெளியேற முயற்சிக்கின்ற பொழுதெல்லாம் மலக்குமார்களால் மீண்டும் அவர்கள் பிடித்து நரகத்தில் வீசப்படுவார்கள் என்பதாக சொல்வார்கள். மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உயிரை கொடுத்து மரணத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து மரணத்தை கொடுத்து நரகத்தின் வேதனையை சுகிக்க செய்கின்ற பொழுதெல்லாம் யா மாலிக் இருக்கின்ற நரகவாசிகள், இந்த உலக வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தாத பாவிகள் மாலிக்கிடத்திலே சொல்வார்கள், நரகத்தின் அதிபதி இடத்திலே சொல்வார்கள், இக்குதி அலைனா, எங்களை ஒரே அடியாக அல்லாஹ் அழிச்சு விட சொல்லி தாங்க முடியவில்லை, இவ்வளவு பெரிய வேதனை எங்கால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் உது சுபூரா, உங்களது அழிவை நீங்களே அழைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும். கடைசியாக அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, எங்கள் மீது இறக்கப்படும், எங்களை இந்த நரகத்தை விட்டு வெளியாக்கு, நாங்கள் நல்ல அமல் செய்து விட்டு வருகிறோம் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிம். இதிலேயே கிடந்து நாசமாகுங்கள், என்னிடத்தில் பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். இந்த உலகத்தில் ஒரு நல்ல அறிவாளி அவன் தன்னை சிந்தித்து பார்த்து, தன் செயல்களை சிந்தித்து பார்த்து சீர்திருத்திக் கொள்வதற்கு எவ்வளவு போதுமான காலம் வேண்டுமோ அவ்வளவு கால அவகாசங்கள் உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா? கொடுத்து முடிந்து விட்டது. இனிமேல் என்னிடத்தில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, நீங்கள் கிடந்து நாசமாகுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நாசமடைய சொல்வான். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு நல்ல அந்த மனிதனோடு நான் சேர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டாமா? நபிக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா? ரசூலின் பாதையை நான் நல்ல முறையில் பின்பற்றி நடந்திருக்க வேண்டாமா என்று அவர்கள் அழுது புலம்புவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுபோன்று சூழலை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வாரிசுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு கூட்டத்திடத்தில் அல்லாஹ்வே சென்று பேசுவான். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த கூட்டம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சரியாக பயன்படுத்தி, இது இறைவனுக்கு பிடிக்குமா, நபியின் சுன்னத்தா என்று பார்த்து பார்த்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த நல்ல கூட்டத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நான் சொர்க்கத்தில் அவர்கள் இன்பமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நான் கொடுத்ததை கொண்டு நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா என்று அல்லாஹ் போய் பேசுவான். அந்த மக்கள் சொல்லுவார்கள், அலம் தபியல் உஜூஹனா, இறைவா, எங்களது முகத்தை நீ வெளுக்க செய்யவில்லையா? எங்களது பாவங்களை நீ நீக்கிவிடவில்லையா? எங்களுக்கு கொடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பளித்து இந்த இன்பமான சொர்க்கத்தை நீ எங்களுக்கு வாழ வாய்ப்பு கொடுக்கவில்லையா? இதைவிட வேற எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் திருப்பி சொல்லுவான், அவலா உதீக்கும் அஃதல மின் தாலிக், இதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தரட்டுமா என்று கேட்கின்ற போது அந்த நல்ல மக்கள் ஆச்சரியப்பட்டு சொல்வார்கள், சொர்க்கத்தின் இன்பத்தில் மூழ்கி போயிரு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை என்று அவர்கள் மிதந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் தரட்டுமா என்று கேட்பான். அந்த மக்கள் சொல்வார்கள், அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கட்டும். அல்லாஹ்விடத்தில் அந்த நல்ல மக்கள் சொல்வார்கள்,
இறைவா இதைவிட சிறந்தது என்ன இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவார், உஹில்ல அலைக்கும் ரிதுவானி வலம் அஸ்ஹது அலைக்கும் அபதா. இன்றைய தினம் உங்களின் மீது என் பொருத்தத்தை ஹலாலாக ஆக்கிவிட்டேன், இனிமேல் உங்கள் மீது ஒருபோதும் நான் கோபப்படவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளுக்கு வாக்களிப்பான் என்று சொன்ன உடனே அந்த சொர்க்கவாசிகள் அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது கதையோ கற்பனையோ அல்ல, நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் நடந்தே தீரும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையில் யார் வெற்றி பெற்றார்களோ அந்த நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் அனைவர்களது குடும்பத்தையும் வாரிசுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருள்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் வ ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا صلى الله عليه وسلم: من صلى عليه صلاة واحدة صلى الله به عليه 10 صلوات. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروا لنعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.